அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிஎம் கிசான் 21வது தவணை நவம்பர் 19 வெளியிட போகிறதாக சொல்லியிருக்காங்க. அதை பற்றின ஒரு சின்ன அப்டேட் பார்க்கலாம். இது கொஞ்சம் ஃபார்மர்ஸ்க்கு நல்ல யூஸ்ஃபுல்லான தகவல் தான். 21வது தவணை எப்போது வரும், கவர்மெண்ட் நவம்பர் 19 ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த நாள்லேயே 2000 ரூபா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. ரெண்டாவது, யாருக்கு தவணை நேரடியாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கும்போது அதில் ஒரு சில வெரிஃபிகேஷன்லாம் கரெக்டாக முடிச்சிருக்கும்போது, அதாவது பார்த்திங்கன்னா அதெல்லாம் கீழே சொல்கிறேன் பாருங்கள். இகேஒய்சி கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஆதாரும் பேங்க்கும் கரெக்டாக லிங்க் பண்ணியிருக்கணும். லேண்டு ரெக்கார்டு இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் கரெக்டாக அப்ரூவலாக இருக்கணும். அவங்கவுங்க பேரில், யார் பேரில் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அவங்கவுங்க பேரில் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி உங்களோட பேர் எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அடுத்து பேங்க் அக்கௌண்ட்ஸில் பார்த்திங்கன்னா அதுலேயும் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். உங்களோட பேர், அதில் உள்ள அக்கௌண்ட் நம்பரு, மொபைல் நம்பர் அதில் லிங்க் பண்ணியிருக்கணும். எல்லாமே அந்த இதுலேயும் கரெக்டாக இருக்கணும். இதில் எதுவும் பெண்டிங் இருந்தால் உங்களோட அமௌண்ட் ஹோல்ட் ஆகிரும். சரி, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா நம்ம இசேவை மையம் இருக்குது பார்த்திங்களா. சப்போஸ் உங்களுக்கு பணம் நீங்கள் அட்வான்ஸாகவே போயிட்டு அந்த இதுக்கு முன்னாடியே போயிட்டு இசேவை மையத்தில் இல்லையாவது செக் பண்ணிக்கங்க. உங்கள் நேம் லிஸ்ட்டில் இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. எதனால் சில பேரோட பேர் லிஸ்ட்டில் வராத காரணம் என்னென்னா, ஆதாரில் சில மிஸ்மேட்சாக இருக்கிறது. என்னென்னு பார்த்திங்கன்னா, ஆதாரில் உள்ள பேர் லேண்ட் ரெக்கார்டில் உள்ள பேரும் மாறி இருக்கிறது. அதனாலையும் வராமல் இருக்கும். ரெண்டாவது, நீங்கள் ஆதாரில் நம்பரை லிங்க் பண்ணாமல் வச்சுருப்பீங்க, அதனாலையும் வராமல் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பேன் கார்டும் ஆதார் கார்டும் லிங்க் பண்ணாமல் இருக்கிறது, அது ஒரு காரணம். செகண்ட் பார்த்திங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் ராங்காக இருக்கிறது. ஒரு சில பேங்க் அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆதாரோ மொபைல் நம்பரோ இல்லை பேன் கார்டு லிங்க் பண்ணாமல் இருக்கலாம். அந்த மாதிரி லிங்க் பண்ணாமல் இருக்கும்போது உங்களுக்கு பணம் வராமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஆதாரை மெயின் பேஸ் பண்ணி தான் இந்த பணம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க, நம்ம அக்கௌண்ட்டில் ஏறுது. அதனால் ஆதாரை கரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் மொபைல் நம்பரும் கரெக்டாக லிங்க் பண்ணியிருக்கணும். நீங்கள் எதுவும் மொபைல் நம்பரை ரீசார்ஜ் பண்ணாமல் இருந்தாலும் சரி, இல்லை அது கூட சம் இஷ்யூஸ் வரும், மெசேஜ் வராமல் இருக்கிறது, உங்கள் அக்கௌண்ட்டு ஆதார் அதில் ப்ராப்ளம் வர்றதுக்கு, இல்லை வேறு நம்பர் மாற்றிருந்தீங்கனாலும் அதுவும் ஒரு சில இஷ்யூஸ் ஆகும். அதனால் கரெக்டான பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற நேமு, உங்கள் லேண்ட் ரெக்கார்டில் இருக்கிற நேமு எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அதையும் கரெக்டாக பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து இகேஒய்சி பெண்டிங், அதான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, உங்கள் அக்கௌண்ட்டு கரெக்டாக லிங்க் ஆகிருக்கணும். ஆதார் இருக்கு இல்லைங்களா, ஆதாரு, பேன் கார்டு, இந்த இதெல்லாம் லிங்க் ஆகிருக்கணும். இந்த இகேஒய்சியில் பார்த்திங்கன்னா அந்த பிஎம் கிசான் இருக்குல்ல, அதில் இந்த இகேஒய்சின்னு சொல்லிவிட்டு நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டானு சொல்லிவிட்டு ஆதாருக்குரிய ஃபோன் நம்பர் கரெக்டாக ஓடிபி கொடுத்து நம்ம அதில் இகேஒய்சி கரெக்டாக லிங்க் பண்ணி வச்சுக்கணும். இது ஏற்கனவே பண்ணியாச்சு. ஒரு சில பேர்த்துக்கு பெண்டிங்காக இருக்குது, பணம் வராத காரணம் இது ஒரு காரணம். இதை நீங்கள் கரெக்டாக பண்ணும்போது உங்களுக்கு அந்த பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லேண்ட் ரெக்கார்டு அப்டேட் ஆகலை. நான் ரொம்ப நாள் ஆச்சு கொடுத்துருக்கேன், ஆனால் பார்த்திங்கன்னா எனக்கு பணமே வரல அப்படின்னா லேண்டோட ரெக்கார்டு கரெக்டாக அப்டேட் ஆகாமல் இருக்கிறது, அது ஒரு காரணம். அதில் என்ன பார்த்திங்கன்னா, நம்மளோட விஓஓ இல்லை அந்த அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ்லேருந்து நம்ம இதை செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நேம்லேயோ இல்லை லேண்ட்லேயோ ஏதாவது மிஸ்யூஸ் இருக்கும்போது, அப்டேட் ஆகாமல் இருக்கும்போது அதை நம்மளை இதில் கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கேன்சல்னு இல்லை, இப்போ அமௌண்ட் பெண்டிங்கில் வச்சுருவாங்க. அதுக்கடுத்து அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சில டூப்ளிகேட்டு என்ட்ரிஸ் இருக்குல்ல பார்த்திங்களா, அதுவுமே கேன்சல் பண்ணுறாங்க. முன்ன மாதிரி இல்லை. அதாவது இப்போ ஒரே ரேஷன் கார்டு இருக்கும், அப்பாவோட சொத்துலேயே பார்த்திங்கன்னா பையனுக்கும் அப்ளை பண்ணியிருப்பாங்க. இவங்க இதில் உழவோட பண்ணுறோம்னு சொல்லியோ இல்லை ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இதில் கொஞ்சம் இதாக இருக்குது.
அது கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கிறது காரணம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இசேவை மையம் இருக்கு இல்லைங்களா, இசேவை மையம் சிஎஸ்சி சென்டரு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் போய்ட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். நவம்பர் 19க்கு முன்னாடியே இதெல்லாம் செஞ்சுக்குங்க. ஒரு சில பேருக்கு பணம் வரும், இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த சென்டரில் போய்ட்டு பெனிஃபிஷரி லிஸ்ட், அதாவது வந்து பயனாளர்கள் பட்டியலில் வந்து உங்கள் பேர் இருக்கான்னு சொல்லிவிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கங்க. அதுக்கடுத்து உங்கள் இகேவிசி வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும் ஏற்கனவே, அதை ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க. ஆதார் பேங்க் அக்கௌண்ட்டு லிங்க் ஆகிருக்கான்னு சொல்லி அதையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க. லேண்ட் டீட்டெயில்ஸ் ரெக்கார்டு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. எஸ்எம்எஸ் அலர்ட் அதையும் கரெக்டாக வச்சுக்கோங்க. அந்த ரீசார்ஜ் பண்ணாமல் இருந்தாலும் அதை ரீசார்ஜ் பண்ணிக்கங்க. ஏன்னா கரெக்டாக அந்த டயத்தில் ஓடிபி வராமல் போயிடும். அந்த மாதிரியும் இல்லாமல் பார்த்துக்குங்க. இந்த மாதிரி கரெக்டான எல்லா டீட்டெயில்ஸையும் கரெக்டாக வச்சுக்கிற போது உங்களுக்கு அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிரும். இதை நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. பிஎம் கிசான் வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த தடவை 19ஆம் தேதிக்கு முன்னாடியே பூராத்தையும் செக் பண்ணி வைக்கும்போது அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுறதா தகவல் வந்திருக்கிறனால நீங்கள் இந்த டீட்டெயில்ஸை பூரா கரெக்டாக செக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகிரும். ஒரு சில பேருக்கு வந்து அமௌண்ட் பெண்டிங்காக இருக்கு இல்லைங்களா, இப்போ நான் சொன்ன டீட்டெயில்ஸில் ஒரு சில இது நீங்கள் செய்யாமல் இருந்தால் அதை நீங்கள் அந்த சிஎஸ்சி சென்டரோ இசேவை மையத்திலே போய் சரி பண்ணிக்கிங்க. உங்களுக்கு அமௌண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அடுத்தடுத்து இது சம்மந்தமான வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு அது கிடைக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் கரெக்டான தகவலை உங்களுக்கு தெரிவிக்கிறேன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.